ஒரு கிராமத்தில் அரண் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தன் நிலத்தின் மீது மிகுந்த பற்று. காலையிலும் மாலையிலும் தன் வயலில் உழைத்து பயிர்களை பராமரிப்பதிலேயே அவன் வாழ்வு கழிந்தது. அறுவடை வரும்போது அவன் முகம் மலரும். மழை பெய்யவில்லையென்றால் வருந்துவான். பூச்சிகள் தாக்கினால் கோபப்படுவான். நிலம்தான் அவனது உலகம், அவனது அடையாளம். அவன் வயலுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆற்றங்கரையில் பெரும்பாலும் ஒரு வயதான பெரியவர் அமர்ந்திருப்பார். எதையோயோ உற்று பார்ப்பார் அல்லது வெறுமனே அமர்ந்திருப்பார். அரணுக்கு அவரை புரியவில்லை. இவ்வளவு வயதான காலத்தில் உழைக்காமல் சோம்பேறியாக இப்படி உட்கார்ந்திருக்கிறாரே என்று மனதுக்குள் நினைத்துக் கொள்வான். அவரிடம் பேசுவதையும் தவிர்ப்பான். ஒருமுறை எதிர்பாராத பெருவெள்ளம் வந்தது. அரணின் ஒட்டுமொத்த பயிரும் நிலமும் வெள்ளத்தில் மூழ்கி நாசமாகின. அரண் உடைந்து போனான். அவனது உழைப்பு, அவனது நம்பிக்கை, அவனது எதிர்காலம் அனைத்தும் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது போல உணர்ந்தான். கதறி அழுதான். என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் வெறுத்துப் போய் ஆற்றங்கரையில் வந்து அமர்ந்தான். அங்கே அந்த வயதான பெரியவர் வழக்கம் போல் அமர்ந்திருந்தார். அரண் அவரை பார்க்கவில்லை. தன் துயரத்திலேயே மூழ்கியிருந்தான். எல்லாம் போய்விட்டது. என் உழைப்பு, என் வாழ்க்கை எல்லாம் இந்த நீரால் அழிந்துவிட்டது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? இந்த உலகம் நிலையற்றது என்று புலம்பினான். பெரியவர் அமைதியாக அரண் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். அரணின் பேச்சு நின்றதும் மெதுவாக கண் திறந்து அவனை பார்த்தார். மகனே என்றார் சாந்தமான குரலில். இந்த ஆற்றைப் பார். அரண் ஆற்றை பார்த்தான். ஆக்ரோஷமாக ஓடிய வெள்ளம் வடிந்து இப்போது அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆறு. இந்த ஆறு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா என்று கேட்டார் பெரியவர். ஆம் என்றான் அரண் சோகத்துடன். நேற்று நீ பார்த்த நீர் இன்று இந்த ஆற்றில் இல்லை. 1 மணி நேரத்திற்கு முன்பு பார்த்த நீர் கூட இப்போது வேறெங்கோ சென்று விட்டது. ஒவ்வொரு கணமும் புதிய நீர்தான் ஓடுகிறது. ஆனாலும் நாம் இதை அதே ஆறு என்றுதான் சொல்கிறோம், இல்லையா? அரண் ஒன்றும் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த கல்லப்பார் என்று ஆற்றங்கரையில் கிடந்த ஒரு வட்டமான வழவழப்பான கல்லை காட்டினார் பெரியவர். இது ஒரு காலத்தில் கூர்மையாகவும் சொரசொரப்பாகவும் இருந்தது. ஆனால் இந்த ஆற்றின் ஓட்டம் காலப்போக்கில் இதை இப்படி மாற்றியிருக்கிறது. மேலும் தொடர்ந்தார். வானத்தைப் பார். மேகங்கள் எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. மர இலைகள் உதிர்கின்றன, மீண்டும் வளர்கின்றன. சூரியன் உதிக்கிறான், மறைகிறான். எல்லாம் இயக்கத்தில் இருக்கிறது. மாற்றம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை சுபாவம். நீ உனது நிலத்தை இழந்ததால் துயரப்படுகிறாய். ஆனால் உனது துயரம் நிலத்தை இழந்ததல்ல, மாற்றம் நிகழ்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாததனால்தான் என்றார் பெரியவர். நிலம் உனது கையில் இருந்தபோது அது உனது என்று நினைத்தாய். ஆனால் ஆறு நீரை விடுவிப்பது போல பிரபஞ்சம் எதையும் நிரந்தரமாக தன்வசம் வைத்திருப்பதில்லை. அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாற்றத்தை எதிர்ப்பது என்பது ஆற்றின் ஓட்டத்தை எதிர்ப்பது போல. அது உனக்கு துயரத்தையும் வேதனையையும் மட்டுமே தரும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும்போதுதான் மன அமைதி கிடைக்கும். இன்று வெள்ளம் வந்தது, நாளை சூரியன் பிரகாசிப்பான். இன்று இழந்தாய், நாளை மீண்டும் உழைத்து உருவாக்குவாய். உனது உண்மையான பலம் நீ வைத்திருக்கும் பொருளில் இல்லை, மாற்றத்தை எதிர்கொள்ளும் உன் மனதில்தான் இருக்கிறது. அரண் அந்த வார்த்தைகளை ஆழமாக உள்வாங்கினான். ஆற்றின் ஓட்டத்தையும் பெரியவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். திடீரென்று ஒரு தெளிவு பிறந்தது. அவனது துயரம் சற்று குறைந்தது போல உணர்ந்தான். அந்த நாள் முதல் அரண் மீண்டும் உழைக்கத் தொடங்கினான். ஆனால் முன்பு போல வெறியுடன் அல்ல, ஒரு நிதானத்துடன். நிலத்தின் மீது பற்று இருந்தது. ஆனால் அதுவே தனது அடையாளம் என்ற பிடிவாதம் இல்லை. அறுவடை வந்தால் மகிழ்ந்தான், இழப்பு வந்தால் வருந்தினான். ஆனால் அதுவே வாழ்வின் முடிவு என்று கலங்கவில்லை. ஆற்றங்கரையோரம் அமர்ந்திருக்கும் பெரியவரை பார்க்கும் போதெல்லாம் அரணுக்கு வாழ்வின் நிலையற்ற தன்மையும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனதின் அமைதியும் நினைவுக்கு வரும். ஆற்றின் ஓட்டம் போல வாழ்வும் நகர்ந்தது, புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டே. தத்துவம்: வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் மாற்றம் என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை விதி என்பதையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மன அமைதியையும் துயரத்தில் இருந்து விடுதலையையும் பெறலாம். பொருட்களின் மீதான பற்றை விட வாழ்வின் ஓட்டத்தை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானம்.